ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய். இன்றைய நாளில் வேண்டாம் பொருளாசை என்ற தலைப்பு குறித்து அலசி ஆராய்ந்து விவிலியம் என்ன சொல்கிறது என்ற பொருளில் நம்மை நாமே தியானித்து கொண்டு கருத்துகளில் இறங்குவோம். வேண்டாம் பொருளாசை. இது நுகர்வு கலாச்சாரத்தின் காலம். கண்ணில் தெரிகின்ற பொருட்கள் தேவையோ தேவையில்லையோ அனைத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்னும் மனநிலை பரவலாக உள்ள நிலை. பொருட்களின் மீது ஆசையால் பணம் சம்பாதிக்க வேண்டும், மனைவியும் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும், செய்யும் தொழில் தவிர கூடுதலாக ஒரு வருமானம் இருந்தால் நல்லது. இத்தகைய சிந்தனைகள் எல்லாரிடமும் காண கிடைக்கின்றன. ஆனால் பணத்தாசையும் நுகர்வு வெறியும் பயனற்றவை மட்டுமல்ல, தீமையும் தருவன என்பதுவே விவிலியம் காட்டும் பாடம். நன்மையா தீமையா? செல்வத்திற்கு சில வலிமைகள் இருப்பது போல மேலோட்டமாக தோன்றும். ஆனால் கூர்ந்து நோக்கின் அவை பலமல்ல, பலவீனமே என்பது புரிந்து போகும். இதோ அவற்றில் சில. 1. செல்வம் இறைவனின் ஆசி. உண்மைத்தான். விண்ணக மன்னக ஆசிகள் கொடைகள் அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. எபேசியர் 1:3, 1 அரசர் 1:3. இருப்பினும் செல்வம் தன்னலத்தோடு எப்போது பயன்படுத்தப்படுகிறதோ அப்போது அது சாபமாக மாறிவிடுகிறது. செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். லூக்கா 6:24 என்கிறார் இயேசு. 2. செல்வம் பாதுகாப்பு தரும். இதுவும் ஒரு பொதுவான எண்ணம். ஆனால் எவ்வளவு பாதுகாப்பு? எத்தகைய பாதுகாப்பு? தானியங்களையும் பொருட்களையும் போதுமான அளவு சேர்த்து வைத்த மனிதன் தான் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறான். ஆனால் கடவுளோ அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? லூக்கா 12:16-21 என்கிறார். 3. செல்வம் நண்பர்களை தரும். உண்மைதான். ஆனால் எத்தகைய நண்பர்கள் என்பதில் கவனம் தேவை. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். லூக்கா 16:19 என்கிறார் இயேசு. ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு. இதனால் இறை ஆசீர் முழுமையாக உனக்கு கிடைக்கும். சீராக் ஞான நூல் 7:32. நீ போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர். மார்க்கு 10:21 என்பதே நண்பர்களை உருவாக்கும் வழி. லூக்கா 14:12-14. செல்வத்தின் தீமைகள். 1. செல்வம் பயன் அற்றது. தம்மை தாமே மீட்டுக்கொள்ள செல்வரால் இயலாது. திருப்பாடல் 49:6-8-13. சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்கள் செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. 2. செல்வம் இருமாப்பு உருவாக்கும். செல்வர் இறைவனை விட தங்கள் பணத்தையே அதிகம் நம்புகின்றனர்.
ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகின்றது. சீராக்கின் ஞான நூல் 10:12. 3. உள்ளத்தை திசை திருப்பும். செல்வமுடையோர் இறை வார்த்தையின்படி வாழ்வது கடினம். இறைவனின் மதிப்பீடுகளை விட பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் அதிக மதிப்பளிக்கின்றனர். விதைப்பவர் ஓமையில் முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் இவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதவர்களை குறிக்கின்றன. லூக்கா 8:14. செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதீர். திருப்பாடல் 62:10 என்று எச்சரிக்கிறது இறை வார்த்தை. 4. பாவத்திற்கு இட்டுச் செல்லும். ஒருவரிடம் உள்ள அதிக செல்வம் அவரை பாவத்திற்கு இட்டுச் செல்கிறது. பண ஆசை உள்ளவர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. சபை உரையாடர் 5:10. அந்த ஆவல் அவரை பாவத்திற்கு இட்டுச் செல்கிறது. பொன்னை விரும்புவோர் நீதியை கடைபிடியார். சீராக் ஞான நூல் 31:15. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். நீதிமொழி 6:10. 5. துன்பத்திற்கு இட்டு செல்லும். செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலிய செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி அடிக்கின்றது. சீராக்கு ஞான நூல் 31:1. செல்வரது செல்வப்பெருக்கே அவரை தூங்க விடாது. சபை உரையாளர் 5:12. இவ்வுலக வாழ்வில் நலன்களை மட்டுமே அனுபவித்த செல்வர் மறுவாழ்வில் மிகுந்த வேதனைப்படுவர் என்று செல்வரும் லாசரும் ஓமையில் இயேசு தெளிவுபட போதித்தார். லூக்கா 16:19-25. செல்வம் பற்றிய சரியான மனநிலை. 1. செல்வம் உங்களுடையது அல்ல. எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்ற உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாய் இருங்கள். இனச்சட்டம் 8:17. செல்வத்தை கேட்க வேண்டாம். ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு அவர் கேட்காத செல்வத்தையும் புகழையும் இறைவன் வழங்கினார். 1 அரசர் 3:13. எனவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. சமமான மனநிலை கொள்ளுங்கள். வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். பிலிப்பியர் 4:12 என்னும் பவுலடியாரின் மனநிலை நம்மிலும் உருவாக வேண்டும். 4. கொடுங்கள். பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதையே இயேசு பலமுறை வலியுறுத்துகிறார். லூக்கா 19, மத்தேயு 19:21, லூக்கா 6:30-35-38, மத்தேயு 10:8, லூக்கா 21:3-4. தொடக்க திரு அவையினரும் தங்களிடம் இருந்தவை அனைத்தையும் பகிர்ந்து பொது உடைமை ஆக்கினர். திருத்தூதர் பணி 2:44-45. தம் நிலைக்கேற்றமாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கும் ஏற்புடையதாகும். 2 கொரிந்தியர் 8:12. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்கு உரியவர். 2 கொரிந்தியர் 9:7. எனவே இருப்பவர்கள் பிறருக்கு கொடுத்து இறை ஆசிரை சம்பாதித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.